ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் ஜனவரி 12, 2025 முதல் ஜனவரி 18, 2025 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறார். அதாவது மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறாரு ரிஷப ராசியில். அதே சமயம் சந்திரன் தன் பயணத்தை மிதுன ராசியிலேருந்து இந்த வாரத்தில் துவக்கிறாரு. அதாவது வார ஆரம்பத்தில் வளர்பிறை சந்திரன், அதுக்கப்புறமா தேய்பிறை சந்திரனாக போகிறதுனால பல குழப்பங்களை தரக்கூடிய, தடுமாற்றங்களை தரக்கூடிய வாரமாக எல்லாருக்குமே இருக்கும். பட் இருந்தாலுமே சில ராசிக்கு நல்லதும் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் சந்திரன் மிதுன ராசியிலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. கடக ராசியில் செவ்வாய் இருக்கார் வக்ரகதியில். கேது கன்னி ராசியில் இருக்கார். சூரியனும் புதனும் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க 14ஆம் தேதி வரைக்கும். சுக்கிரன் சனி கும்பராசியில் இருக்காங்க. மீன ராசியில் ராகு இருக்கார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தா, அப்பார்ட் ஃப்ரம் சந்திரன், சூரியன் 14ஆம் தேதி, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு, அதாவது தை மாத பிறப்பு. மகர மாதம் ஆரம்பங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். முன்னோர்களின் வழிபாடு இந்த 14ஆம் தேதி அன்றைக்கி பண்ணுறது விசேஷம். அன்றைக்கி தான் ஆக்சுவலாக பொங்கலும் கூட. இந்த மாதாந்திர தர்ப்பணம் பண்ணுறவங்க, மாதம் தமிழ் மாதம் பிறக்கும் பொழுது தர்ப்பணம் பண்ணுறவங்க இதை பண்ணினாங்கன்னா, இந்த நாளில் பண்ணினா ரொம்ப விசேஷ பலன்களை அடைவார்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, வார ஆரம்பத்தில் 11ஆம் தேதி, போன வாரம் 11ஆம் தேதியிலேருந்து இந்த வாரம் 14th ஏர்லி மார்னிங் 4:20 AM வரைக்கும், அதாவது 14/1/2020 வரைக்கும் உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதாவது விருச்சிக ராசிக்கு 11ஆம் தேதி ராத்திரியிலேருந்து முந்தின வாரம் சனிக்கிழமையிலேருந்து இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை விடியற்காலை வரை 4:20 வரை சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு. செவ்வாய்க்கிழமை 14/1/2025 ஜனவரி மாதம் காலை 4:20 முதல் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் 16/1 காலை 11:17 வரை. இந்த 16ஆம் தேதி காலை 11:17 மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. 16th ஜனவரி டு 18th ஜனவரி, 16th ஜனவரி 11:17 AM டு 18th ஜனவரி நைட்டு 9:29 PM வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 18ஆம் தேதி ராத்திரி 9:29 சனிக்கிழமை ராத்திரியில் 9 மணிலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. ஸோ இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைரவர் வழிபாடு செய்யுங்கள். பைரவர், நீங்கள் வெளியில் போகும்போது கையில் ஒரு பிஸ்கெட் வச்சுக்கிட்டு பைரவருக்கு, அதாவது நாய்களுக்கு நடமாடும் பைரவரான நாய்களுக்கு அந்த பிஸ்கெட்டை போட்டுட்டு போங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய தோல்விகள், பயம் போன்ற விஷயங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேஷ ராசி அன்பானவர்களே, இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வேலை விஷயத்தில் மேலதிகாரிகள் சற்று பிடிவாதத்தோடு செயல்பட்டாங்கன்னா அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்க இருக்குது. தேவையில்லாமல் சண்டை போடுறதை தவிர்க்கணும். பிடிவாத குணத்தை விடுத்து செயல்பட வேண்டும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால்,
செவ்வாயும் சூரியனும் நேர்கதியில் வராங்க. அதாவது மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு. இந்த மகர ராசிங்கிறது வந்து உங்களுக்கு 10ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் நேர்கதியில் இருக்கிறதுனால செவ்வாய் சூரியன் அதாவது உங்களுக்கு உங்கள் கூட எதிர்வாதம் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்வாதம் பண்ணுறதுனால ஜெயிக்க முடியாது. இந்த வார ஆரம்பத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பெருசாக பாதிப்புகள் இல்லை. இந்த 12ஆம் தேதிக்கு மேலே தான் 14ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சிக்கல் வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சூரியன் பயிற்சி ஆகிற அன்னைக்கு சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாலும், செவ்வாய் நீச்ச பங்கத்தை கொடுத்தாலும், அதுக்கப்புறம் சந்திரன் ட்ராவல் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் மாட்டிக்கிறது நீங்கள் தான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மனசு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மனசில் உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா அது சிக்கலை தரக்கூடிய வகையில் இருக்கும். நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, லோன் சேங்ஷன் ஆகும். ஆனால் அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த லோன் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் முடித்தா தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு வளர்ச்சியை தந்தாலும் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதாவது டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது, நீங்கள் வந்து உங்கள் பில்டர்கிட்ட வாங்கி கொடுக்கறது, இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சந்திரன் 14ஆம் தேதி அன்னைக்கு 14 முதல் 16 உங்களுடைய 4ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 16 முதல் 18 வந்து உங்கள் 5ஆம் இடத்துல இருப்பார். 5ஆம் இடத்துல சனி சுக்கிரனின் பார்வையில் இருப்பார். மனக்குழப்பம், உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில தேவையற்ற வாக்குவாதங்கள் உடன்பிறப்புகளுடன் ஏற்படும். குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்பா கிட்டேருந்து சொத்து வரும்னு பார்த்தா அப்பா வந்து திடீர்னு கடைசி நேரத்தில் உயிரை மாற்றி எழுதி வச்சுருவார். இல்லை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தில் இந்த சொத்து இல்லைப்பா, வேறு ஒரு வீடு தரேன், இல்லை வேறு ஒரு இடம் தரேன், உனக்கு அந்த இடத்துல தான் உனக்கு கொடுக்க முடியுங்கிற மாதிரி. இதுக்கு காரணம் உங்கள் மூத்த சகோதரர் ஏதாவது தேவையில்லாத விமர்சனத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. அனாவசியமாக செலவு ஜாஸ்தியாகும். குழந்தைகள் சார்ந்த செலவு, வியாபாரம் சார்ந்த செலவு, உடன்பிறப்புகள் சார்ந்த செலவு, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உடன்பிறப்புகளுடைய ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட சண்டை போட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 18ஆம் தேதியிலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு, கேதுவோடு இணைகிறாரு. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. பட் இருந்தாலும் அன்வான்ட் மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நாட்கள். உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பு இல்லை. ஆனால் உங்களை நினச்சி உங்கள் குடும்பத்தினர் சங்கடப்படுவார்கள். என்னடா இவன் இப்படி பிடிவாதமாக இருக்கானே, இவனை எப்படி மாற்றுறது, நான் எப்போ பாரு சண்டை போட்டுருக்கானேன்ட்டு உங்கள் குடும்பத்தினரின் மன உளைச்சலுக்கு நீங்கள் காரணமாகி விடுவீர்கள். அதனால் வேண்டாத பேச்சுக்களையும் வேண்டாத செயல்பாடுகளையும் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகிறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய எதிரிகளின் தொல்லை இருக்கும். அல்லது பண விவகாரங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பொருட்கள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அலைச்சல் தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால, அதாவது எந்த ஒரு விஷயமும் நேரடி நேரத்தில் முடியாது, நீங்கள் எதிர்பார்க்குற நேரத்தில் முடியாது, தடுமாற்றம் ஏற்படும். இதற்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். சிவனை வழிபட்டு மன நிறைவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷப ராசி, அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சூரியன் இந்த வாரம் 14ஆம் தேதி அன்னைக்கு, 12ஆம் தேதி வாரம் துவங்கிறது, 14ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பித்ருஸ்தானத்துக்கு போகிறார். பித்ரு காரகன் சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகிறது ஆக்சுவலாக கெடுதல். ஆனால் உங்கள் ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் சூரியன் இருக்கார். ஸோ அதனால் சூரியன் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கியத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவாரே தவிர அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் 9ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா அதுக்கும் அவருக்கு பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். நிலம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள், உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நற்செய்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமானவர்களுக்கு இந்த நாட்களில் 14th to 16th வந்து உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள். நண்பர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள். உங்களுடைய கலீக்ஸ், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய ஒரு இக்கட்டான சிக்கல்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க அவுட் ஆஃப் த வே போய் செலவு பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் த வே அவங்க செயல்படுவாங்க.
இதனால் உங்களுக்கு அவர்கள் மீது அன்பு பாராட்டக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பிடிவாத குணத்தை உங்களுக்கு சங்கடத்தில் ஆழ்த்தும். அதாவது உங்களுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, ஹெல்ப் பண்ணவங்களையே எதிரியாக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த 16 முதல் 18 சந்திரன் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி சனி சுக்கிரனின் பார்வையில் வர்றதுனால அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையினால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படும். அதாவது அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, இப்படியெல்லாம் அடுத்தவங்களுடைய உதவி தான் செய்வீங்களே தவிர உங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை பண்ண மாட்டீங்க. அதனால் உங்கள் வீட்டில் இந்த வாரத்தில் அந்த குறிப்பாக அந்த 16 முதல் 18 பெற்றோரின் குறிப்பாக தாயாரின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் 18 முதல் இந்த வார கடைசியில் 21 அப்படிங்கிறது உங்களுடைய 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் சந்திரன் வருதுனால வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் சற்று பொறுப்புடன் செயல்படுவார்கள். உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு வருமானத்தில் குறைவு இருக்காது, வருமானம் வந்துட்டே இருக்கும். ஆனால் செலவு மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 14th to 16th ஜனவரி 14 முதல் 16 சந்திரன் செவ்வாய் சேர்க்கையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். எந்த விதமான சுப விஷயங்களும் இந்த நாட்களில் அந்த 14 முதல் 18 வரை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அதெல்லாம் கரி நாட்கள். அதனால் கரி நாட்களில் நல்ல விஷயத்தை பண்ணுறது அவ்வளவு உசிதம் கிடையாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த குழப்பங்கள் இருக்காது, அவப்பெயர் ஏற்படாது அப்படின்னு கேட்டால் மாத்ருகா பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, ஆதிசங்கரர் அருளியது. அதை யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கிடைக்கும். அதை தினமும் கேட்டுட்டு வாங்க. தாயாரின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ராஜ மாதங்கி வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல நேரத்தில் உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு அந்த ராஜமாதங்கியின் அருள் துணையாக இருக்கும். மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. உங்கள் ராசி 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அலைச்சல், கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக முயற்சிகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், குடும்ப தேவைக்காக செலவுகள் ஜாஸ்தி ஆகுதல், அதே சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த கடன் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் உங்கள் வீட்டில் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. இவ்வளவு செலவு எதுக்கு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு வீட்டில் அம்மாக்கிட்டையும் மனைவிக்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளின் மேல் படிப்போ உடன்பிறப்புகளின் திருமணம் சார்ந்த செலவுகளுக்கோ நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சந்திரன் இந்த வார கடைசியில் 18 முதல் 21 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சம்பந்தமாக சற்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ வேலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே சமயம் இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், வேலை விஷயமாக இடமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர், இல்லாட்டி உங்களுடைய வீட்டை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த வாரத்தில் குறிப்பாக 18ஆம் தேதிக்கு மேலே, ஜனவரி 18க்கு மேலே முயற்சி எடுத்தால் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாட்களில் நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா 16 முதல் 18 உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த வாரம் மிதுன ராசிக்கு நற்பலன்கள், அதாவது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். உங்களுடைய பண பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கோபத்தில் வார்த்தையை விடுறீங்களே, அந்த கோபத்தை குறைக்க முடியாதா? குறைச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மரியாதைகள் உங்களை தேடி வரும் வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்திற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது விவசாய நிலம், இல்லை வீடு கட்டக்கூடிய இடம், இல்லாட்டி உங்களுடைய ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட், இது சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால குழந்தைகளின் மூலமாக நற்செய்திகள் வரும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரத்தில்
சந்தோஷமான செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப அபிவிருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கார். இந்த வாரத்தில் ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில சமயம் உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட உங்களுடைய ஐடியாஸை புகுத்தி வேலை வாங்கணும்னு நினைப்பீங்க. அதனால் ஒரு சிறு மனஸ்தாபம் வரும். அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அம்மாக்கிட்ட எல்லாம் சண்டை போடலாம், ஆனால் புதுசாக வரக்கூடிய நண்பர்கள்ட்டையோ பார்ட்னர்ஸ்கிட்டையோ சண்டை போட முடியாது. ஸோ இந்த வாரம் அடுத்தவங்களுடைய உணர்ச்சிகளையும் அடுத்தவர்களுடைய தேவைகளையும் தெரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக பெருமாள் அப்படின்னு பார்த்தா எந்த பெருமாளை வணங்குறதுன்னு தெரியலையே அப்படின்னா நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்க வேண்டும். அதாவது காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள், அந்த வரதராஜனை வழிபட்டால் உலகத்துக்கே ராஜாவாக ஆகலாம். அப்பேற்பட்ட வாரி வழங்கும் ஆற்றல் கொண்டவர் அந்த வரதராஜ பெருமாள். அவரை வணங்கலாம். இல்லாட்டி கரூரில் கரூர் தாந்தோண்டி மலையில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இல்லாட்டி திருப்பதியில் இருக்கிற பாலாஜி, நின்ற கோலத்தில் இருக்கும் எந்த பெருமாளையும் வணங்கலாம். அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்கோபம் ஜாஸ்தி ஆகுங்க. யாருக்கிட்ட பேசினாலும் சரி வாக்குவாதம் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அதே சமயம் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கும் உங்கள் பார்ட்னர்ஸ்குள்ளே ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள் அறிவார்த்தமாக செயல்படுவார்கள். இதில் எது நியாயங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பிடிவாதத்தோடு செயல்பட்டீங்கன்னா அவங்க அறிவோடு செயல்படுவாங்க. ஸோ நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். ஆனால் நீங்கள் பிடிவாதத்தில் விட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அதனால் உங்களுக்கு அவர்களிடம் வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 14ஆம் தேதி அன்னைக்கு விடியற்காலை 4:20 பொங்கல் அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த பொங்கல் அன்னைக்கு அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். இந்த உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறது யாருக்கு நல்லது கொடுக்கலையோ இல்லையோ உங்களுக்கு, ஏன்னா ஆடி மாதம் அது தை மாத பிறப்பு. இந்த உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் பொழுது ஆடி மாதம் வரைக்கும் சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வர வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய வகையில் சூரியன் இருக்கார். ஸோ அதனால் உங்களுக்கு கெடுதல்கள் இருக்காது. வருமானத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. நீங்கள் நீண்ட நாட்களாக கடந்த 2 வருஷமாக ஏகப்பட்ட அவஸ்தைப்பட்டுட்டீங்க. பணம் இல்லாமல் அவமானப்பட்டு, தொழில் இழந்து, வேலை இழந்து, இப்படி நிறையா பட்டுட்டீங்க. அதுக்கெல்லாம் மாற்றம் வேணும் இல்லை? அந்த மாற்றத்தை தரக்கூடிய வாரம் இந்த வாரம் ஆரம்பம். 7ஆம் இடத்துக்கு சூரியன் வராரு, ராசிக்குள்ள சந்திரன் வராரு. அதாவது 14ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் கிட்டத்தட்ட 21ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷ அனுபவங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 முதல் 18 சுக்கிரன் சனியின் பார்வையில் வராரு. அந்த நாட்களில் கூட உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. உங்களுக்கு பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதியான சனியும் சுக்கிரனும் சந்திரனின் பார்வையில் வரும்பொழுது இந்த சந்திரனுக்கு தான் பலம் ஜாஸ்தி. என்னதான் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். ஆனால் சில அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசியமான எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வார கடைசியில் 18லேருந்து 21 பணப்புழக்கம், வருமானம் அதிகரித்தல், செல்வாக்கு அதிகரித்தல், மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி அமோகமாக இருத்தல், உங்களுடைய வியாபார வளர்ச்சி லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. பதவி கிடைக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் கிடைக்கும். அறிவில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரம்ங்கிறது உங்களுக்கு கடகராசிக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய வாரம். சொந்தமாக தொழில் துவங்கணும், சொந்தமாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் பண உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பிடிவாத குணத்தை விட்டுட்டு செயல்படணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணிய புஜங்கம், முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். சுப்பிரமணிய புஜங்கம் இல்லாட்டி ஸ்கந்த குரு கவச்சம், முருகனை குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். அந்த குருவே உங்களுக்கு அறிவுரைகளை கொடுத்து நல்வழிப்படுத்துவார். சிம்மராசி, அன்பிற்குரிய சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும்
உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் பயணத்தை துவக்கிறாரு. 11, 12, 1, 2 இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு தன பிராப்தியும் தன லாபமும் ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய சில புகழ் மாலைகள் உங்களுக்கு தேடி வரும். செல்வாக்கு மரியாதையெல்லாம் கிடைக்கும். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா 5ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை 14ஆம் தேதி வரைக்கும், புத ஆதித்ய யோகம் 14ஆம் தேதி வரைக்கும். இந்த 2 நாட்கள் 12, 13, 14 விடியற்காலை வரை உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிற புதன் சூரியன் சேர்க்கையானது உங்களுடைய குழந்தைகளின் அறிவார்த்தமான செயல்பாடுகளை மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உடன்பிறப்புகள் அறிவுடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் அதுவும் குறிப்பாக அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, ஸ்கூல் டீச்சர், ஸ்கூல் நடத்துகிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, அடுத்தவங்களுக்கு நாலேஜ் இம்பார்ட் பண்ணக்கூடிய எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த வாரம் ஒரு வளர்ச்சியை சந்திப்பார்கள். புதிய அனுபவங்களை ஏற்படுத்தி கொள்வார்கள். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க செல்வாக்கு கிடைக்கும். அதே சமயம் சந்திரன் விரயஸ்தானத்தில் செயல்படக்கூடிய நாட்களான 14th to 16th, அதாவது 14, 15, 16, அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அந்த நாட்களில் உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முன்னோர் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் தேவையற்ற விகல்பமான எண்ணங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். 16 முதல் 18 உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் டிராவல் பண்ணுவார். இந்த நாட்களில் உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்திலோ அல்லது எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்திலோ உங்களுக்கு குதர்க்க பேச்சுக்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் சனி சேர்க்கை, சில தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கும். அதை சமாளிக்கும் ஆற்றலை சந்திரன் கொடுப்பாரு. சந்திரன் இந்த வார கடைசியில் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது குருவின் பார்வையில் வராரு. இந்த குரு பார்வையில் சந்திரன் வரும் பொழுது அதே சமயத்தில் குரு பார்வையில் சூரியனும் இருப்பார். அதனால் அரசாங்க உதவிகள், பண உதவிகள், தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த வாரத்தில் வார கடைசியில் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நோட்டோட முடியும். இந்த வீக் எண்ட்ஸ் வித் ஹாப்பி நோட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டு வந்தற்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா சூரியன் உங்கள் 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அரசாங்க வகையில் கடல் கடந்த தொடர்புகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் லீகலாக பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் இல்லீகலாக எந்த விஷயத்துக்கும் போகாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த குடும்பம் சார்ந்த கவலைகள் குறையக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு சஞ்சலம் அப்படிங்கிறது, மனக்குழப்பங்கிறது இந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட விஷயத்தில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டிங்க. கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு பரிகாரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை ஞாபகத்தை வச்சுட்டு இந்த வாரத்துக்குள்ளே முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இதை பண்ணினா தான் வரக்கூடிய ஆண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும், குரு சாதகமாக செயல்படுறதுக்கு. ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு, ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை இருந்ததுன்னா அதை செயல்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் துர்க்கை வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி, இது வாரம் நான் சொல்லுவேன். இது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் துர்கா சப்தஸ்லோகி, கன்னி ராசிக்கு துர்கா சப்தஸ்லோகி, கும்பராசிக்கு துர்கா சப்தஸ்லோகி, மீனராசிக்கு துர்கா சப்தஸ்லோகி மற்றும் 12 ராசிகள் எல்லாத்துக்குமே துர்கா சப்தஸ்லோகி இந்த 2025க்கு உண்டான மாமருந்தாக அமைந்திடும். உங்களுக்கும் அது மாமருந்து. கன்னிராசி, அன்பிற்குரிய கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். நல்ல மாற்றங்கள் அப்படின்னு கேட்டால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்காமல் இருக்குது. அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. எப்போ நடக்காதுன்னா 16 முதல் 18 உங்களுக்கு மனக்கசப்புகள் அல்லது தேவையற்ற எதிரிகளின் தொல்லை இருக்கும். மற்ற நாட்கள் அதுக்கு முன்னாடி 16க்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும், 12லேருந்து 16 வரைக்கும், 16, 17, 18 மட்டும் உங்களுக்கு கவலை இருக்கும். சனிக்கிழமை, அதாவது வியாழன் வெள்ளி சனி உங்களுக்கு கவலை இருக்கும். சனிக்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா 21ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் சந்திரன் இருக்கும்பொழுது குரு பார்வை முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு பரிகாரம் இப்போவே சொல்லிடுறேன்.
வார ஆரம்பத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் தை மாதம் பிறப்பு, உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அந்த நாளில் பெற்றோர், அதாவது தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுப்பது விசேஷம். அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு பழக்கம் இருந்தால் அதை பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். அது அன்றைக்கி உங்களுடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பை ஏற்படுத்தும் பொங்கல் அன்னைக்கு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை வாய்ப்பில் மாற்றம் ஏற்படும், சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துல ராசிநாதன் புதன், தசமஸ்தானாதிபதி புதன் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் அதுவும் குறிப்பாக அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி மேம்பாடு அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே சமயம் நீங்கள் அரசாங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது சம்மந்தமான பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்கள நம்பாதீங்க. எல்லாருமே உங்களை பற்றி உங்ககிட்ட பெருமையாக பேசுவாங்க, ஆனால் என்றைக்குமே மூஞ்சிக்கு நேராக பெருமையாக பேசுகிறவங்கள நம்பாதீங்க. இந்த வாரம் அப்படிப்பட்ட சில நபர்களை சந்திப்பீர்கள். அவர்கள் உங்களை மூஞ்சிக்கு நேராக பெருமையாக பேசுவாங்க, வெளியில் போயிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள நம்பாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க யார் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வார கடைசியில் குரு உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சந்திரனுக்கு பார்வையை கொடுக்கறதுனால தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட தடைகள் விலகும், குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கும் இந்த வாரத்தில் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம்னா, உங்களுடைய முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வாரத்துக்கு உண்டான முக்கியமான வழிபாடு குரு வழிபாடு. குரு தான் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிச்சதுன்னா மே மாதம் வரைக்கும், மே 14 வரைக்கும் குரு வழிபாடு மட்டுமே உங்களுக்கு பெரிய நஷ்டத்தையும் பெரிய சேதாரத்திலிருந்தும் உங்களை காப்பதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால் குரு வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா உங்கள் ஸ்கூல் காலத்தில் உங்களுக்கு டீச்சராக இருந்த யாராவது கஷ்டப்படுறாங்களா, உதவிக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணுறதுக்கோ, அங்கே ஒரு உதவிக்கு ஆளை வச்சு அவங்களுக்கு உண்டான செலவை நீங்கள் ஏற்றுக்கிறதுக்கோ முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கஷ்டப்படக்கூடிய வாத்தியார்களுக்கும் அந்த குருமார்களுக்கும் உதவி செய்வதுங்கிறது அந்த தெய்வத்துக்கே செஞ்ச பரிகாரம் போல. துலாம் ராசி அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அந்த சமயத்தில் 3ஆம் இடத்துல 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் இருக்கார். புதன் பார்வையில் சந்திரன். ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வம்ச விருத்தி போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முனைப்பு காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது சம்பந்தமான சில நற்செய்திகள் வரும். உங்களுடைய இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அல்லது இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்கு அவர்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது இத்தனை நாளாக படிப்பு சம்பந்தமாக முயற்சி எடுத்து தடைகள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னா இப்போ அந்த குழந்தைகளுடைய தடை விலகும். அதனால் குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுப்பார்கள். நீட் எக்ஸாம், அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஐ, இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் இப்போ நல்ல மார்க் வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் முயற்சி திருவினையாக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக விட்டிங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நாளான 14 முதல் 16 செவ்வாயோடு இணையிறதுனால 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும், முன்கோபம் அதிகரிக்கும், வருமானம் இருக்கும், ஆனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அதாவது நண்பர்கள் இருக்கக்கூடிய தைரியத்தில், ஏதோ ஒரு படத்தில் காமிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த காமெடியன் பேசுவார், கடைசியில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய 16 முதல் 18
உங்களுக்கு தனப்பிராப்தி ஏற்பட்டாலும் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம பண்ணுறது கரெக்டு தானா, நமக்கு இது பண்ணுற இந்த விஷயம்லாம் நமக்கு சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அது எப்போ சரி வரும் அப்படின்னு கேட்டால் ராசிக்குள்ள சந்திரன் வரும்போது தான். 21ஆம் தேதிக்கு மேலே தான். 18 முதல் 21 விரயஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வருமானம் ஏற்படாலும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவசரத்தில் செலவு பண்ணிடாதீங்க. வரக்கூடிய நாட்களில் வருமானம் ஜாஸ்தியாகும், அப்போ செலவு பண்ணிக்கலாம். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் துலாம் ராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஃபஸ்ட்டு பண்ணணும். ரெண்டாவது முருகன் வழிபாடு செய்யணும். முருகனை எதுக்கு வழிபடணும் அப்படின்னு கேட்டால், 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் நீச்சமாக இருப்பார். இதனால் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தையும் சுகத்தையும் கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு முருகன் வழிபாடு செய்யணும். குறிப்பாக வேல்மாறல் சொல்லி வாருங்கள். வேல்மாறல் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சண்முக கவசத்தை படித்து வாருங்கள். தவறான வார்த்தை பிரயோகம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் 14ஆம் தேதி விடியற்காலை வரை, அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை விடியற்காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் புதனின் பார்வையில், புதன் 8ஆம் வீட்டு அதிபதி. வேதை பொருத்தம் ஏற்படுறதுனால உங்களுக்கு தவறான வார்த்தை பிரயோகங்கள் வராது. ஆனால் குடும்பம் சார்ந்த கவலைகள் ஏற்படும். கவலைகள், மன சஞ்சலம், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, நமக்கு இப்படி சப்போர்ட் இல்லையே, இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். 10ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருக்கிறதுனால வருமானம் பற்றிய கவலைகள் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வருமானம் வந்துருக்கு, ஆனால் அதை பற்றின கவலை ஜாஸ்தியாகும். மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்களாக கிரியேட் பண்ணிக்கிறது. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் உங்களுக்கு தொழில் விருத்தியாகும். ஆனால் வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், மனசு மட்டும் அலபாயும். கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து, உங்களுடைய வேண்டாத நபர்களை நினைத்து, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நபர்களை நினைத்தெல்லாம் மனசு அலபாயறதுனால உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால் கொஞ்சம் மனசு அலபாயறதை தள்ளி வச்சுட்டு முக்கியமான விஷயம் உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. பண வருமானத்தில் தொய்வுகள் இருக்காது. ஆனால் வருமானத்தை காட்டிலும் நீங்கள் செலவை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய தனிப்பட்ட தவறான முடிவுகள் தான் செலவுகளுக்கு காரணமாக இருக்குமே தவிர தப்பான முடிவுகள் மட்டுமே தான். ஆனால் உங்களுக்கு இது வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் அந்த செலவு பண்ணித்தாகணும். ஏன்னா நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த தப்பான முடிவு எதனால் அப்படின்னா, மனசு ஒரு நிலையில் இல்லை. நீங்கள் நினைக்கிறது ஒன்று, செயல்படுத்துறது ஒன்று. அதனால் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்படுறது நல்லது. இந்த வாரத்தில் 14 முதல் 16 சந்திரன் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட இணையதுனால நீச்ச பங்க பலனை கொடுக்கும் பொழுது, செவ்வாய்க்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கும் பொழுது 3ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். அதனால் முரட்டு தைரியத்தில் சில முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு சந்திரன் வராரு. அதுவும் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். உழைப்பை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். விரையாதிபதி சுக்கிரனின் பார்வையில் வரும்பொழுது தொழில் ரீதியாக சில செலவுகள் ஏற்பட்டாலும் அது வளர்ச்சிக்கான செலவுகள். அதனால் கவலைப்பட வேண்டாம். லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய 18 முதல் 21 உங்களுக்கு தன லாபம், வருமானம் அதிகரித்தல், காரிய வெற்றி, உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி போன்ற விஷயங்கள் நடக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் இந்த வாரம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட். ஏன்னா இந்த வருஷத்துடைய 2வது வாரம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படணும். அவசரப்பட்டு தப்பாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வருஷாந்திர ட்ராவல் மாற்றத்தை வேறு ஒரு பாதையில் போகிற மாதிரி ஆகிடும். நிதானத்துடன் செயல்படுங்கள். படிக்கிற குழந்தைங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சாதான் உண்டு. அதாவது படிப்பில் கஷ்டம் இருக்காது, ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் கஷ்டத்தை தரும்.
குடும்பம் சார்ந்த விஷயம், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயம், உங்களுடைய பெற்றோர் சார்ந்த விஷயம் உங்களுக்கு மனசில் அரிப்பை ஏற்படுத்தும், மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. இதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 7 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், அது ஆண் பெண்ணு பேதம் கிடையாது, 7 வயசுக்கு கீழே, இன்னும் சொல்லப்போனால் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறையா குழந்தைங்க இருக்குது, அந்த குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. ஒன்றா சாப்பாட்டில் பூர்த்தி பண்ணலாம், இல்லாட்டி அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன செலவு, அந்த குழந்தைங்களுக்கு ரிப்பன் வாங்கி கொடுக்கறது கூட தான் செலவு, அது கூட பண்ணலாம். அந்த குழந்தைகளை சுத்தப்படுத்தி அந்த குழந்தைங்க சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுங்க. அதாவது அந்த குழந்தைகள் சந்தோஷப்பட்டால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் ஒளிமயமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 14ஆம் தேதி முதல் 16 சந்திராஷ்டமம், 14th to 16th ஜனவரி. இந்த நாட்களில் 14th ஏர்லி மார்னிங் 4:20 AM 16th காலை 11 மணி 17 நிமிஷம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அயல்நாட்டு தொடர்புகள் லாபத்தை தரும். அயல்நாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் உங்களுக்கு தூக்க கெடுதல் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. பதவி சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். அதனால் இந்த விஷயங்கள்லாம் பதவி, உடன்பிறப்புகள், அக்கா, அண்ணன், தம்பி, தங்க, இவங்கள்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சகோதரக்காரகன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார், நீச்ச பங்கமாகிறாரு 14 முதல் 16 வரை. அதனால் அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இந்த 14th to 16th உங்களுடைய முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. உடன்பிறப்புகளுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 16 முதல் 18 3ஆம் இடத்து சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறதுனால முன்னோர் வழிபாடு அன்றைக்கும் செய்கிறதுக்கு தப்பு கிடையாது. அன்றைக்கி ஏதாவது திதி வந்ததுன்னா அதை ஒழுங்காக கிரமமாக பண்ணுங்கள். இதில் இன்னொரு நல்ல விஷயம், உடன்பிறப்புகள் இளைய சகோதரிகளின் தேவைகளை அன்றைக்கி பூர்த்தி செய்வீங்க. அதனால் உங்கள் சகோதரிகள் உங்கள் மீது பாசமொழி பொழியக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுத்தாலும் எதிரிகளையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி, ஃபோனில் பேசினாலும் சரி, இமெயிலில் பேசினாலும் சரி, எச்சரிக்கையோடு பேசுங்க. நேரில் பார்த்தா இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாதுன்னு. நீங்கள் யாருக்கிட்ட என்ன பேசுகிறீங்களோ அது தப்பான நபர்கள் மூலமாக தவறாக கன்வே பண்ணும் மெசேஜை. அதனால் உங்கள் பேரில் அவமானத்தை ஏற்படுத்துவார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாரக்கடைசியில் சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது தொழில் விருத்தி ஏற்படும். அதுவும் நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கர் தொழில் பண்ணுறவங்க, வீடு பிடிச்சி கொடுக்குறவங்க, வாடகை வீட்டுக்கு பிடிச்சி கொடுக்குறவங்க, வீட்டை கட்டி கொடுக்குறவங்க, சித்தாள், மேஸ்திரி, இந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணினா எங்களுக்கு நல்லது அப்படின்னா, தினமும் காலையில் சூரிய உதயத்தப்போ ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஆதித்ய ஹிருதயம் முடித்ததுக்கப்புறம் கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வாருங்கள். அதன் பிறகு சிவ அஷ்டோத்திரம் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு மன நிறைவு மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் அதிகரித்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரங்கள். மகர ராசி அன்பிற்குரியவர்களே, இந்த வாரம் 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது 16ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய தாயாரின் உதவியை கொண்டு உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். ஆனால் 16 முதல் 18 உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இதில் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் இந்த 14 முதல் 16 நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாது. பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். 16 முதல் 18 அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து சுக்கிரன் சனியின் பார்வையில் சந்திரன் வராரு. அதனால் குடும்பம் சார்ந்த வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது.
நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தீர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. உங்களுடைய கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா என்ன காரணம்னா, இந்த 2ஆம் இடத்துல சனி சுக்கிரன் குதர்க்க வார்த்தைகளை பேசுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் குத்தல் பேச்சு நக்கல் பேச்செல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் அதே சமயம் பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிற 18 முதல் 21 குரு பார்வையில் வராரு. அதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். குழந்தைகளால் ஏற்பட்ட மான அவமானங்களில் மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்கள் வியாபாரத்தில் பண உதவி தேவைன்னா அந்த உதவியை கொடுக்கறதுக்கு ஒன்றா உங்கள் தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்கள், சித்தப்பா பெரியப்பா, இல்லாட்டி நண்பர்கள் யாராவது உதவிகரமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் கௌரவம் பாதுகாக்கப்படும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு பணப்பழக்கம் ஓரளவுக்கு வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நாட்கள் இந்த வாரம். இந்த வாரத்திலேருந்து உங்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் கீப்ஸ் சேஞ்சிங். இதன் மூலமாக உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய நம்பிக்கை துரோகிகளை கூட நீங்கள் மன்னிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு இந்த வார கடைசி சாதகமாக இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால 14ஆம் தேதியிலேருந்து ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எப்பவும் தலகணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆனால் தலகணம் இல்லாமல் இருந்தாலும் தெளிவாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ப்ளஸ் முருகன் வழிபாடு பண்ணணும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறதுனால முருகன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வித்து குருவையே முருகனாக ஏற்றுக்கலாம், இல்லாட்டி முருகனையே குருவாக ஏற்றுக்கலாம். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை அந்த செந்தூர் ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பார். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் வாரக்கடைசியில் தான் சந்திராஷ்டமம், 18ஆம் தேதியிலிருந்து 21 வரைக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். புதிய முயற்சிகளில் தடுமாற்றத்தை சந்தித்தாலும் எண்ட் ஆஃப் தி டே யூ வில் சக்சீட் இன் தட். எப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 14ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் இடத்துல இருப்பார். அந்த நாட்களில் மட்டும்தான். அந்த 14ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சூரியன் புதனின் பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நன்மையை தந்தாலும் சில பேரோட மனஸ்தாபத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சில பேரோட மனஸ்தாபத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகளின் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை. கடந்த கால கடன்கள், கடந்த கால வழக்குகள் எல்லாம் இப்பொழுது சாதகமாக இருந்தாலும் அதை பற்றின பயம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய அந்த 14 முதல் 16ஆம் தேதி வரை 3ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம், அதாவது தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கம் ஆகிறதுனால உங்களுடைய தொழிலில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது தைரியமாக, அதாவது இத்தனை நாள் அது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அகலக்கால் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுக்கு தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சில நாட்களில் சாதகமாக தான் இருக்கார். அதாவது 14 முதல் 16, அதுக்கப்புறம் 18 முதல் 21, இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். அதனால் உங்களுக்கு பெருசாக நஷ்டங்கள் வராது. பணம் விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் கடந்த காலத்தில் யார்கிட்டையாவது பொய் சொல்லியிருப்பீங்க, அந்த பொய் இப்போது நேர்லேயே வந்துடும். அதாவது எப்படி வரும்னா, நீங்கள் சொன்னது நடக்கிற மாதிரி வரும். நீங்கள் பொய் சொல்லியிருப்பீங்க, புலி வருதுன்னு சொல்லியிருப்பீங்க, புலி வந்து நிற்கும். இந்த புலி வருது கதை பண்ணாதீங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு சிக்கல். இல்லாத விஷயத்தை நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணி பேசினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் நீங்கள் வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா இப்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா தான் சார் இருக்குன்னா
இந்த வாரத்தில் ஒரு சின்ன சங்கடத்தினால எதிரிகளால் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த சூரியன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சந்திரன் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வராது. சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சூரியனுக்கு பார்வையை கொடுக்குறாங்க. தசமஸ்தானாதிபதிக்கு சூரியனின் பார்வை இருக்கிறதுனால கடல் கடந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு வாய்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரத்தில் குடும்ப தலைவிகள் சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. அனாவசியமான பேச்சுக்கள் உங்களுக்கு எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த அக்கம் பக்கத்தில் மாடி வீட்டில் இருக்கிறவங்க கிட்டலாம் நீங்கள் அவங்களுடைய தவறான விஷயத்தை பெருசுபடுத்தி பேசாதீங்க. நீங்கள் உங்களுடைய விஷயத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். கணவன் மனைவி உறவில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஏன்னா 14ஆம் தேதிக்கு மேலே வாழ்க்கை துணை 7ஆம் வீட்டு அதிபதி விரயத்துக்கு வர்றதுனால வாழ்க்கை துணை மற்றும் பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஸ் உங்களை விட்டு விலகி போவாங்க, இல்லை நீங்கள் விலகி வருவீங்க. அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை தந்தாலும் சூரியன் உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை தராரு. நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கிறதுல அவர் பங்கு ஆற்றக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் எழுந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சூரிய உதயத்தப்போ ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வாருங்கள். ஆதித்ய ஹிருதயத்தை சொன்னால் உங்களுக்கு சூரியனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சம்மோகன கோபாலன், இந்த சம்மோகன கோபாலன் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் மனஸ்தாபத்தை தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சம்மோகன கோபாலன் மந்திரத்தை யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை தினமும் சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா அந்த சம்மோகன கோபாலனுக்கு ஒரு டம்ளர் பால், தேன் கலந்த பாலை நிவேதனம் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் மனசில் எந்த விதமான விகல்ப எண்ணங்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். அன்பார்ந்த மீன ராசி நண்பர்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு சந்திரன். இந்த 4ஆம் இடத்துலேருந்து அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் 4ஆம் இடத்துல வரைக்கும் புதன் சூரியனின் பார்வை, புத ஆதித்ய யோகம். அதனால் அலுவலக ரீதியாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இது நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் உங்களுடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா அட்வைஸ் கேட்குறது தான் உங்களுடைய வேலையை. அதே சமயம் 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும்பொழுது சூரியன் உங்கள் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். அதனால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது. இந்த சூரியனின் பார்வையில் செவ்வாய் வரதுனால உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இந்த சூரியனுக்கு குரு பார்வை. ஆக்சுவலாக இந்த குரு பார்வை இல்லை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு அரசாங்க எதிரிகளாக, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சூரியன் குரு பார்வையில் வந்துடுறாரு, செவ்வாயின் பார்வையில் வர்றதுனால உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க, உங்களை பற்றி அவமானமாக பேசுகிறவங்க கிட்டெல்லாம் இந்த உடன்பிறப்புகள், உங்களுடைய தம்பி தங்கைகள், உங்களுடைய குழந்தைகள் அவங்க போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வருவாங்க. அது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பணப்புழக்கம் குறைவாக இருக்குது, மனசில் சஞ்சலம் இருக்குது, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அப்படின்னா இந்த வாரத்தில் அது எல்லாமே மாறக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். காரணம் என்னென்னா, 6ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையில் வராரு. அதாவது 6ஆம் வீட்டு அதிபதி எதிரியை சொல்லும். அவர் குரு பார்வையில் வரும்போது உங்கள் எதிரிக்கு புத்தி சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிக்கு புத்திசாலித்தனத்தை கொடுத்து அவங்க வேலையை பார்க்க சொல்ல வைக்கும். அதாவது உங்களை விட அது உங்களுக்கு முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவங்களுடைய வேலையில் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே அவங்களுக்கு நஷ்டம். அதனால் அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. அவங்க உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 18 முதல் 21 உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு பக்க பலமாக செயல்படக்கூடிய அதாவது உங்களை சுற்றி ஒரு அரண் இருக்கும். யாருன்னா உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள், வாழ்க்கை துணை, நண்பர்கள், இப்படி எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பணப்புழக்கத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும்.
வியாபாரத்தில் தன பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள், மீனராசியில் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, எக்ஸாமுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மற்ற டைவர்ஷன்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா விரயஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை, அதனால் உங்களுக்கு தூக்கத்தில் கெடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தூக்கத்தை கெடுத்தால் தான் உங்களுக்கு வேலை பண்ண முடியாது, படிக்க முடியாது. படிக்காமல் போனால் எக்ஸாம் ஒழுங்காக எழுத முடியாது, எக்ஸாம் ஒழுங்காக எழுதாமல் போனீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. இந்த சர்க்கிளில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும்னா நீங்கள் கஷ்டப்பட்டு முழிச்சு படிக்கணும். அதே சமயம் உங்களுடைய சக நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் விளைவை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மீனராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் குரு வழிபாடு பண்ணுங்கள், சிவ வழிபாடு, சிவனை தியானித்து வணங்குங்கள். முடிஞ்சதுன்னா சிவ அஷ்டோத்திரத்தை சொல்லுங்கள். சிவாய நமக எனும் மாமந்திரத்தை ஒரு நாளைக்கு மினிமம் 108 தடவை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. ஜபம் எப்போ பாரு ஜபம் பண்ணணும். மனசில் சிவனை இருத்தி செயல்படுங்கள். உங்களுக்கு அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த வாரம் இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.